ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு இன்றைய நாளுக்குரிய காலை வணக்கங்களுடன் உங்களை இன்றைய நாளாந்த நற்செய்தியின் பின்னணியிலான சிந்தனைக்கு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியின் 7ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி தரப்படுகின்றது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 31லிருந்து 35 முடிய. எங்களை நாங்கள் யாருக்கு ஒப்பிட போகிறோம்? இயேசு எங்களுக்கு இன்றைக்கு சின்ன ஆக்களோட ஒரு விளையாட்டை அல்லது மனித வாழ்க்கையில் நாங்கள் கொஞ்சம் சின்னத்தனமாக ஒரு பொறுப்பற்ற, முதிர்ச்சியற்ற, பக்குவப்படாத, பராயத்தின் வளர்ச்சிக்கேற்ப செயல்படாத ஒரு வாழ்வை பற்றி சொல்லுகின்றார். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை. இன்றைய நற்செய்தியில் இயேசு எங்களோட செல்லுகிற செய்தி இதுதான். இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இயேசு தொடர்ந்து சொன்னதாவது, இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார், குடிக்கின்றார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இயேசு இன்றைய நாளில் எங்களை நேரடியாக ஞானம் நிறைந்த வாழ்விற்கு, அல்லது ஞானம்தான் உண்மையானது, மற்றதெல்லாம் சில விட போலியாகலாம், பொய்யாக மாறலாம், அழிந்து போகலாம், இல்லாதொழிந்து போகலாம். ஆனால் எங்களுக்குரிய கடவுளினுடைய ஞானம் எனக்கும் வாழ்வை கொடுக்கும், அது மற்றவர்களுக்கும் வாழ்வை பரிமாற, பகிர எங்களுக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தந்து கொண்டே இருக்கும். அவை நாங்கள் இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தமிழில் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி தந்த ஒரு மொழி ஒன்று இருக்கின்றது. என்ன விடயம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு மற்ற பக்கத்துக்காக ஆசைப்படுவோம், மற்ற பக்கத்தில் போய் நின்று கொண்டு அப்புறம் இந்த பக்கத்துக்காக ஆசைப்படுவோம். பொதுவாக மனித சுபாவம் ஒரு நோகாமல், ஒரு சாஃப்டா, பொலாயட்டா, சுமூத்தாக நாங்கள் ஒரு இதமான வாழ்வுகளால் எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். நாங்கள் துன்பப்படாமல் மோட்சத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுற மக்களினம். ஆனால் இயேசு வடிவாக சொல்லுவார், துன்பம், சிலுவையை சுமந்து கொண்டு தான் தன்னை பின் செல்ல முடியும். நாங்கள் ஒரு ஒடுக்கமான வாயிலுக்களால் தான் நுழைய முடியும். கால்களை அகலமாக வைத்து அகன்ற பாதைகளால் நாங்கள் போய் வரையலாது. ஒடுக்கமான பாதைகளால் பயணிக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நான் எனக்காக நோவுகளை ஏற்பது மட்டுமல்ல, எனக்காக என் சிலுவையை சுமப்பது மட்டுமல்ல, நான் பிறருக்காகவும் மற்ற ஆத்துமங்களையும் கரை சேர்க்கிறதுக்கு
அல்லது என்னோட இன்னும் 2 ஆத்துமத்தை மோட்சத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. ஏனென்றால் நாங்கள் சமூக பிராணி, கடவுளங்களை தனி மனிதர்களாக விடவில்லை. நாங்கள் இந்த எங்களுடைய இறப்பு மரண நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம், அதில் பங்கு பெற்றி இருக்கிறோம், அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். இந்த மரண நிகழ்வுகளில் பொதுவாக சொல்லி அழுவார்கள், ஐயோ நானும் வாரன் உங்களோடு. இந்த மரணித்தவருடைய அந்த உடலத்தின் மீது அந்த வாழ்பவர்கள் அல்லது நெருக்கமான உறவுகள் நட்பிலே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ என்னையும் விட்டுட்டு போனீங்கள், என்னையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாமே, நீங்கள் இல்லாமல் நான் இனி வாழுவேனா. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ ஒரு யதார்த்தத்தின் வளர்ச்சியில் நாங்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போக விருப்பம். அப்போ இந்த உலகத்தில் நாங்களே கேட்காம கடவுளாக எங்களுக்கு தந்த எங்களோட அம்மா அப்பாவோடு நாங்கள் தொடர்ந்து வாழணும் என்று விருப்பம். எங்களோட சகோதரங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேணும் என்று விருப்பம். இழப்புகளை எங்களுக்கு சந்திக்க விருப்பம் இல்லை. பிரிவுகளை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குவோம். ஆகவே நான் என்னோட இன்னும் 2 ஆத்மா, அது என் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், என்னுடைய சகோதரங்களாக இருக்கலாம். அவை நான் என்னோட இன்னும் 2 ஆத்மத்தை நான் மோட்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் விரும்ப வேணும். அதற்காக என்னையே ஆகுதியாக்கணும். நானும் பிறர் சிநேய காரியங்களில், பிறரன்பு செயல்களில், மற்ற ஆத்துமங்களை காப்பாற்றுகிற அந்த முயற்சிகளில், பிரயாசைகளில் ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் நான் மற்றவர்களுக்கு கொடுத்து நிற்கின்ற ஒரு நல்ல வாழ்வுக்களை நாங்கள் வளர வேண்டும். இன்றைய வாசகங்களுடன் கூடிய நற்செய்தி ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், உமது வார்த்தை வாழ்வு தரும். நான் கடவுளை ஏற்பது மட்டுமல்ல, கடவுள் சொல்வதையும் கேட்க வேண்டும். கடவுளன்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஆளுமையை தெரியும். ஆகவே அவருடைய அந்த முழுமையான ஆளுமையையும் கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவசிக்கின்றேன், நம்புகின்றேன், அவரை புகழ்ந்து போற்றி ஸ்துதிக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற எனக்கு அவருடைய வார்த்தைகளை செவிமடுக்கவும், தியானிக்கவும், அதை வாழ்வாக்கவும், அதை என்னுடைய நாளாந்த சீவியமாக செயலாக்கவும் நான் ஆன்ம வாஞ்சை உள்ளவனாக என் வாழ்வையும் முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி ஆர்ப்பரிப்பு சொல்கின்றது, உமது வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை எங்களுக்கு கொடுக்கின்றது, நிறை வாழ்வு அல்லது நிலை வாழ்வு தரும் அந்த வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்கள் எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை என்பதை விட, அல்லது நாங்கள் இதை செய்தோம், இதை செய்யவில்லை என்று சொல்லிக்க என்ன, நாங்கள் ஒன்றை செய்க மற்ற ஆக்களும் அதை செய்யணும் என்று விரும்புவோம், அல்லது அதற்கு சார்பான ஒத்து போகக்கூடியது, அல்லது மற்றாக்கள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறதால நான் செய்வது முழுமை பெறாமல் இருக்கிறது என்று சொல்ல பார்ப்போம். இதைத்தான் வடிவாக இயேசு இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற நாங்கள் குழல் ஊதினம் நீங்கள் ஆடவில்லை, பாடவில்லை, நாங்கள் உங்களுக்கு ஏற்புடையதை செய்தோம், நீங்கள் அதை பயன்படுத்த இல்லை, நான் இல்லை மற்றவர் தான் பிள்ளை என்று மற்றவர்களை குறை சொல்லுகின்ற, மற்றவர்களில் பிழை பிடிக்கின்ற, அல்லது மற்றவர்களை நாங்கள் மட்டம் தட்டுகின்ற, அல்லது மற்றவர்களை நாங்கள் தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த செயற்பாடுகள் ஒரு கத்தோலிக்கத்துக்கு ஏற்புடையது அல்ல. அது ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை முறை அல்ல, அல்லது வாழ்வின் பண்பு அல்ல. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு எங்களுக்கு நேரடியாக சொல்லுகின்றார். யோவான் வந்த பொழுது
இந்த யோவானை பற்றி அன்று இருந்த யூத சமுதாயம் என்ன சொன்னது? ஏற்க தவறியது. அதற்கு ஒரு காரணம் வைத்திருந்தார். சரி, யோவான் தான் அப்படி என்று யோவானுக்கு கொஞ்சம் மாறுபட்ட விதமாக அல்லது ஒரு வேறு விதமான வாழ்க்கையின் வெளிப்படுத்தல்களை நிறைவாக பறைசாற்றி நின்ற நம்ம ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவரையும் நாங்கள் குறை சொன்னோம், அவர்களையும் பிளப்பிடிச்சோம். யோவானை ஒன்றும் சாப்பிட்றார் இல்லை, அவர் ஒரு பெரிய ஏகாந்த நிலையில் இல்லை ஒரு வனாந்தர நிலையில் இருக்கிறார். இயேசு சாப்பிட்டார், குடித்தார், பாவிகளோட பழகினார். இது நல்லமில்லை பெற்ற போக்கு. இவர் இப்படியே போனால் எங்களோட யூத சமுதாயத்துக்கு என்ன நடக்க போகுதோ? நாங்கள் பாவிகளை பாவிகளாகத்தான் பார்க்குறோம். நாங்கள் புறந்தள்ளப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் நடாத்த விரும்புகின்றோம். ஆனால் இயேசு சொன்னார், அதுவல்ல. ஒரு யூத மதத்தினுடைய புதுப்பித்தல், ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறிக்குரிய அத்திவாரமிடல், ஒரு மனித நேயத்தில் இரக்கத்தை காட்டுறதில், பாவிகளை அரவணைக்கிறத, நோயிற்றவர்களுக்கு தான் வைத்தியன், நோயற்றவர்களுக்கு அல்ல. ஆகவே தேவையில் உள்ளவர்களுக்கு தான் இறையருள் அதிகம் கொடுக்கப்பட வேண்டும். அவை யார் யாரெல்லாம் இறை அருளை இழந்து இருள் வாழ்வை தமதாக்கி கொண்டார்களோ அந்த மக்களை நாங்கள் வெளிச்சத்துக்கு அழைத்து வருகின்ற, எவ்வாறு என்னுடைய வாழ்வை முதலில் வெளிச்சமாக்கி அந்த வெளிச்சத்தில் மெட்டாக்கட வாழ்வையும் ஒரு மிளிர்தலுக்கு, ஒரு பரிணமிக்கின்ற, ஒரு இறை ஒளியை வெளிப்படுத்துகின்ற அந்த ஞான வெளிச்ச ஆன்மீக பிரகாசத்தின் வாழ்வுக்குள் நாங்கள் வளர, மற்றவர்களையும் வளர்க்க இன்றைய நாளை பயன்படுத்துவோம். இறைவன் தமது ஆசீரையும் அருட்பொழிவையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் நிறைவாய் தருவாராக. இந்நாள் உங்களுக்கு ஒரு நல் நாளாய் அமைய ஆசித்து வாழ்த்துகின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.